Hi hello guys, welcome back to Raja Tech channel. இந்த ஒரு வீடியோல எதை பத்தி பார்க்க போறோம் அப்படின்னா அதாவது YouTube Shorts மானிட்டைசேஷன்ல இப்போ ரீசன்ட்டா வந்து ஃபைனலா ஒரு அப்டேட் வந்திருக்கு அப்படினு சொல்லலாம். அத பத்தின டீடைல் தான் இந்த ஒரு வீடியோல பார்க்க போறோம். நேத்து கூட வந்து பார்த்தீனா ஒரு வீடியோல பர்టిక్యులரா வந்து பார்த்தீனா சேஞ்சஸ் வந்து பெருசா எதுவும் தெரியல and எந்த அப்டேட்டும் வரல அப்படிங்க மாதிரி சொல்லிருந்தோம். இன்னைக்கு வந்து பார்த்தீனா மார்னிங்ல செக் பண்ணும்போது நிறைய பேர் அதாவது பர்టిక్యులரா YouTube பார்ட்னர் புரோகிராம்ல இருக்கக்கூடிய கிரியேட்டர்ஸ் அதுவும் வந்து பார்த்தீனா இந்த ஷார்ட்ஸ் மானிட்டைசேஷன் மாடல் எல்லாத்தையும் அக்செப்ட் பண்ணி ப்ராப்பரா வந்து பார்த்தீனா நியூ டேர்ம்ஸ் எல்லாத்தையும் அக்செப்ட் பண்ணி உள்ள இருப்பாங்க இல்லையா. சோ உங்களுக்கு வந்து பார்த்தீனா இந்த மாதிரி நோட்டிஃபிகேஷன் வந்திருக்கு. அதாவது வந்து பார்த்தீனா என்ன கொடுத்திருக்காங்க அப்படிங்கறத பார்க்கலாம். இது வந்து YT ஸ்டுடியோ ஆப்பா இருக்கட்டும், YouTube கிரியேட்டர் ஸ்டுடியோ டெஸ்க்டாப்பா இருக்கட்டும், ரெண்டுலயுமே வந்து பார்த்தீனா YPP கிரியேட்டர்ஸ்க்கு வந்து கொடுத்திருக்காங்க. அதுல என்ன கொடுத்திருக்காங்கன்னா ஆல் ஷார்ட்ஸ் வியூஸ் ஆன் யுவர் சேனல் ஆர் நவ் பீயிங் கன்சிடர்ட் ஃபார் ஷார்ட் ஸ்பீட் ஆட்ஸ். அதாவது ஷார்ட் ஸ்பீட் ஆட்ஸ்ல வர்றதுக்கு வந்து இனிமே கால்குலேட் ஆகும். லைக் அதுக்கு அடுத்தது வந்து பார்த்தீனா YouTube பிரீமியம் ரெவென்யூ ஷேரிங் அப்படிங்கிற மாதிரி கொடுத்திருக்காங்க. சோ YouTube பிரீமியம் மூலமா ஒரு மெம்பர் வந்து எப்படி லாங் ஃபார்ம் கண்டென்ட் பார்க்கும்போது அதுல ஒரு பர்టిక్యులர் ரெவென்யூ வந்து பார்த்தீனா ஒரு சின்ன செட் ஆஃப் ரெவென்யூ வந்து நமக்கு வந்து ஏர்னிங்ஸ் பேஜ்ல ஆட் ஆகுதோ அதே மாதிரியே வந்து பார்த்தீனா ஷார்ட்ஸ்லயும் கூட பார்க்கும்போது பர்టిక్యులரா அந்த வியூவர்ஸ் வந்து பார்த்தீனா YouTube பிரீமியம் பண்ணிருந்தாங்க அப்படின்னு சொன்னா அதுல ஒரு செட் ஆஃப் ஏர்னிங்ஸ் வந்து வரும். அது போக நம்ம ரொம்ப அவளோட காத்திருந்த ஒரு அப்டேட் அப்படின்னு எடுத்துக்கிட்டா ஷார்ட்ஸ் மானிட்டைசேஷன் அப்படின்னு சொல்லலாம். சோ ஷார்ட் ஸ்பீட் ஆட்ஸ் அப்படிங்கிற ஒரு விஷயம் இனிமே வந்து பார்த்தீனா வரும். சோ நீங்க YouTube பார்ட்னர் ப்ரோகிராம்ல தான் இருக்கீங்க, ஆல்ரெடி அந்த டேர்ம்ஸ் எல்லாத்தையுமே ப்ராப்பரா அக்செப்ட் பண்ணி தான் வச்சிருக்கீங்க. அது என்ன நியூ டேர்ம்ஸ், அதை எப்படி அக்செப்ட் பண்றது அப்படிங்கிற மாதிரி கேட்டீங்கன்னா அதை பத்தின டீடைல்ஸ் ஆல்ரெடி மேக் பண்ணிருக்கோம். அதாவது ஏற்கனவே YouTube பார்ட்னர் ப்ரோகிராம்ல இருக்கக்கூடிய கிரியேட்டர்ஸ் கூட இந்த பர்టిక్యులர் டேர்ம்ஸ் எல்லாத்தையுமே அக்செப்ட் பண்ணணும்னு ஒரு நோட்டிஃபிகேஷன் வந்து சென்ட் பண்ணிருந்தாங்க. சோ அத பத்தின டீடைல் வீடியோ ஆல்ரெடி மேக் பண்ணிருக்கோம். அந்த ஒரு வீடியோ பார்க்கணும்னா டிஸ்கிரிப்ஷன்ல கொடுக்கிறேன், மறக்காம செக் பண்ணி பாருங்க. சோ அந்த ஒரு வீடியோ மாதிரியே நான் எல்லாம் ப்ராப்பரா பண்ணிருந்தேன் அப்படின்னு சொன்னீங்கன்னா அதோட சேனலுக்கும் ஷார்ட் ஸ்பீட் ஆட் அப்படிங்கிற ஒரு விஷயம் இருக்கும். சோ ரெவென்யூ அப்படிங்கிறதும் அதுலயும் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இருக்கும் அப்படிங்கறத சொல்லியிருக்காங்க. சோ அது போக வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு லேண்ட்மார்க் கிளிக் பண்ணி போனா ஒரு பேஜ் வரும். பட் அதுக்கு முன்னாடி வந்து பார்த்தீங்கன்னா YT ஸ்டுடியோ ஆப்லயே ஏன் பேஜ் செக் பண்ணும்போது இப்போ வந்து அந்த பிப்ரவரி 1 2023 இருந்ததெல்லாம் போயிருக்கு. சோ அதையும் நீங்க பார்க்கலாம். அது போக ரெவென்யூ பேஜ்லயும் செக் பண்ணும்போது நமக்கு ஓவரால் மாற்றங்கள் வந்து நிகழ்ந்திருக்கு அப்படின்னு சொல்லலாம். சோ அது போக வந்து உங்களுக்கு மெயிலும் வந்திருக்கலாம். ஜஸ்ட் நான் ஸ்கிரீன்ல ஷோ பண்ற மாதிரி இந்த ஒரு மெயில், அதாவது ஷார்ட்ஸ் ஆட் ரெவென்யூ ஷேரிங் ஸ்டார்ட்ஸ் டுடே அப்படிங்கிற மாதிரி பர்టిక్యులரா இன்னைக்கு தான் வந்து பார்த்தீங்கன்னா எனக்கு வந்திருந்தது. 6:38 AM கொடுத்திருக்கு இல்லையா. சோ இன்னைக்கு தான், இன்னைக்கு டேட் என்னன்னா லைக் வந்து 2 பிப்ரவரி 2023 அப்படின்னு சொல்லலாம். சோ இதை மட்டும் புரிஞ்சுக்கோங்க. எல்லாருக்குமே இந்த மெயில் வந்து சென்ட் பண்ணியிருந்தாங்க. அது போக நீங்க வந்து YouTube கிரியேட்டர் ஸ்டுடியோ டெஸ்க்டாப்லயோ இல்லனா YT ஸ்டுடியோ ஆப்லயோ அந்த நோட்டிஃபிகேஷன் வந்திருந்ததுல லேண்ட்மார்க் கிளிக் பண்ணீங்கன்னா இந்த மாதிரி ஒரு பேஜுக்குள்ள போகும். சோ அது போக வந்து பார்த்தீங்கன்னா நம்ம ஆல்ரெடி பார்த்த மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா ஓவரால் உங்களுடைய ஷார்ட் வியூஸ் உங்களுடைய சேனல்ல இருக்குது இல்லையா, அது எல்லாமே வந்து ஷார்ட்ஸ் ஆடுக்கு வந்து பார்த்தீங்கன்னா எலிஜிபிள் ஆனது அந்த ஒரு சில விஷயங்கள் எல்லாமே கொடுத்திருக்காங்க. அது போக இதுல இன்ட்ரெஸ்டிங்கா இன்னொரு விஷயம் கொடுத்திருக்கிறது என்னன்னா ஜஸ்ட் வந்து நமக்கு வந்து லாங் ஃபார்ம் கண்டென்ட் மாதிரி அட்வர்டைஸ்மெண்ட் வந்து நம்ம எனேபிள் பண்ணோம், மானிட்டைசேஷன் வந்து எனேபிள் பண்ணோம் அப்படிங்கிற மாதிரி ஒரு விஷயம் இதுல கிடையாது. அதுலயே கொடுத்திருக்காங்க பாருங்க, டியூரிங் அப்லோட் யூ வில் நோ லாங்கர் நீட் டு டர்ன் ஆன் மானிட்டைசேஷன் ஃபார் யுவர் ஷார்ட்ஸ் லைக் யூ டு ஃபார் லாங் ஃபார்ம் வீடியோஸ் அப்படிங்கிறது கொடுத்திருக்காங்க. ப்ரோ மானிட்டைசேஷன் எனேபிள் பண்ணாம எப்படி ப்ரோ ரெவென்யூ வரும் அப்படிங்கிற மாதிரி நீங்க கேட்கலாம். பட் இதுக்கு முன்னாடியே நான் சொன்ன மாதிரி ஷார்ட்ஸ் வியூஸ் வந்து பார்த்தீங்கன்னா இம்பார்ட்டன்ட் ஆனது. அதுலயும் பர்టిక్యులரா வந்து பார்த்தீங்கன்னா இந்த அக்செப்ட் பண்றீங்க இல்லையா அந்த ஒரு டேர்ம்ஸ் எல்லாத்தையுமே அதுக்கு முன்னாடி வந்து பார்த்தீங்கன்னா இந்த வியூஸ்க்குலாம் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ரெவென்யூ அப்படிங்கிறது இருக்காதுங்கிறத அதுல சொல்லியிருக்காங்க. அதாவது ஷார்ட்ஸ் வியூஸ் அக்ரூட் prior to accepting the shorts monetization model are not eligible for shorts ad revenue sharing அப்படிங்கிற மாதிரி கொடுத்திருக்காங்க. சோ இதை மட்டும் புரிஞ்சுக்கோங்க. அந்த அக்செப்ட் பண்ணதுக்கு அப்புறம் உள்ளதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து போகக்கூடிய வியூஸ்க்கு தகுந்த மாதிரி ரெவென்யூ அப்படிங்கறதும் இருக்கும். இதுலயும் வந்து பார்த்தா சின்ன சின்ன விஷயங்கள் நம்ம நோட் பண்ண வேண்டியதெல்லாம் இருக்கு. அதை சொல்லி நான் உங்களுக்கு கன்ஃபியூஸ் பண்றதுக்கு விரும்பல. அப்கமிங் வீடியோல கூட அதை டீடைலா நம்ம பார்த்துக்கலாம். பட் ஓவரால் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம முக்கியமா தெரிஞ்சுக்க வேண்டியது ஷார்ட்ஸ்ல வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து மானிட்டைசேஷன் எனேபிள் பண்ணுங்கிறது கிடையாது. ஷார்ட் வீடியோஸ் வந்து அதிகமா மேக் பண்ணிக்கிட்டு இருந்தா மட்டும் போதும். ஏன்னா மானிட்டைசேஷன் அப்படிங்கிற ஒரு விஷயமே இதுக்கு தேவையில்லை. ஜஸ்ட் வியூஸ் அப்படிங்கறதா டிபெண்ட் ஆகுது அப்படிங்கறத சொல்லியிருக்காங்க. சோ அதுலயும் வந்து பார்த்தீங்கன்னா அந்த 45% அப்படிங்கிறது முக்கியமானது, அதையும் புரிஞ்சுக்கோங்க. ரெவென்யூ ஷேரிங்கை பொறுத்த வரைக்கும் லாங் ஃபார்ம் கண்டென்ட்க்கு 55% அப்படிங்கிறது இருக்குன்னா நமக்கு இந்த ஷார்ட் வீடியோஸ்க்கு வந்து பார்த்தீங்கன்னா பர்టిక్యులரா வந்து 45% ரெவென்யூ ஷேரிங் வந்து இருக்கும் அப்படிங்கறத சொல்லியிருக்காங்க. சோ ஓவரால் வந்து பார்த்தீங்கன்னா இந்த சேஞ்சஸ் எல்லாமே நடந்திருந்தது. எல்லாத்தையுமே உங்ககிட்ட டீடைலா சொல்லணும்னு நினைச்சேன். சோ கிட்டத்தட்ட ரொம்ப நாளா சொல்லி ஃபைனலா வந்து பார்த்தீங்கன்னா ஷார்ட்ஸ் மானிட்டைசேஷன் வந்து வந்துருச்சு. சோ இப்போ நடைமுறைக்கு வந்துருச்சு. நீங்க ஷார்ட்ஸ் வந்து தாராளமா மேக் பண்ணி மணி வந்து ஏர்ன் பண்ணலாம். ஸோ அதே சமயம் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் பெருசாக ஒரி பண்ணிக்க தேவையில்லை. மானிட்டைசேஷன் ஆப்ஷன் இல்லையே, எவ்வளோ வரும், என்ன மாதிரி இருக்கும், இது லாங் ஃபார்ம் கண்டென்ட் அளவுக்கு நமக்கு வந்து ஸ்டேபிளாக இருக்குமா, இன்னும் லாங் டைமுக்கு அது வந்து கொண்டு போக முடியுமா, ஸோ இந்த மாதிரி கன்ஃபியூஷன்லாம் வேண்டாம். ஜஸ்ட் ஷார்ட்ஸ் கண்டென்ட் வந்து பண்ணுங்க, ரீச் ஆகும், கண்டிப்பாக ஏர்னிங்ஸ் அப்படிங்கிறதும் நல்லா இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு நம்பலாம். இந்த ஒரு வீடியோ மேஜராக இதுக்கு அரங்கேஸ் மேக் பண்ணேன். ஓவரால் இதை பற்றின டீடைல்ஸ் கொடுக்கணும்னு நினைச்சேன். கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லாக இருக்கும், கிளியராக புரிஞ்சுக்க நினைக்கிறேன். இந்த ஒரு வீடியோவில் தான் வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணி ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்க. உங்க கேள்வி தேவைதாட்னா மறக்காம கமெண்ட்ஸ்ல லைக் பண்ணுங்க. ஃபைனல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அந்த பெல் ஐகானை கிளிக் பண்ணி ஆல் ஆப்ஷன் செட் பண்ணிட்டீங்கன்னா நான் போடுற மாதிரி எல்லா வீடியோஸ்க்கும் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வந்துரும். கைஸ் அவ்வளவுதான் கைஸ். ஒரு வீடியோ பார்த்துக்கு நன்றி. பை, see you. நல்ல வீடியோ சந்திப்போம்.